மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. A millivolt meter of 25 millivolt range is to be converted into an ammeter of 25 ampere range. The value in ohm of necessary shunt will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு மில்லி வோல்ட் மீட்டர் இருக்கு. இந்த வோல்ட் மீட்டர் நம்ம அம்மீட்டரா மாற்றணும். அப்போ இந்த வோல்ட் மீட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த வோல்ட் மீட்டர் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணணும். இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ மெயின் கரண்ட் வராது ஐன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த வோல்ட் மீட்டர் தான் கேல்வாமீட்டர் மாதிரி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாஸ் ஆகிற கரண்ட் கேல்வாமீட்டர் கரண்ட்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இப்போ ஷண்ட்ல எவ்வளோ பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து I மைனஸ் IS பாஸ் ஆகுது. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இந்த ஷண்ட்டும் அந்த வோல்ட் மீட்டரும் பேரலா இருக்கிறதுனால சேம் பொட்டன்ஷியலா இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் திஸ் வோல்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் I மைனஸ் IS இன்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V பை I மைனஸ் IS ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம 25 ஆம்பியர் ரேஞ்ச் கரண்ட் வரணும். கரெக்டுங்களா? இது வந்து 25 மில்லி வோல்ட்னு இருக்கு. அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 25 மில்லி வோல்ட் வரும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 25 மில்லி வோல்ட். ஸோ 25 இன்டு 10 பவர் மைனஸ் 3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? டிவைட் பை எவ்வளோ கரண்ட் வரும்போது 25 ஆம்பியர் வரும். அப்போ 25 மைனஸ் கரண்ட் ஐஎஸ் போடணும். இந்த ஐஎஸ் வந்து சாரி இது வந்து இந்த ஐஜி தானே இருக்கு. அப்போ ஐஜின்னு போடணும். இது வந்து ஐஜின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஐஜி. இந்த கரண்ட் த்ரூ வோல்ட் மீட்டர்ன்றது வெரி ஸ்மாலா இருக்குன்றதால இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நெக்லெக்ட் பண்ணா 25 கேன்சல் ஆயிடும். அப்போ 25 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன வருது 10 பவர் மைனஸ் 3 ஓம். 10 பவர் மைனஸ் 3 ஓம் எப்படி சொல்லலாம்? 0.001 ஓம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வோல்ட் மீட்டர்ல போறது கரண்ட் ஐஜின்னு எடுத்துட்டோம். அதனால அந்த ஷண்ட்ல வர்றது I மைனஸ் ஐஜின்னு வந்துருச்சு. அந்த I மைனஸ் ஐஜின்னு போட்டிருக்கோம் இங்க. சரிங்களா? அப்போ இங்க வந்து ஐஜி வந்து டென்ஸ் டு 0ன்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A galvanometer of resistance G is shunted by a resistance S1 to keep the main current in the circuit unchanged. The resistance to be put in series with the galvanometer is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கொஸ்டின் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு galvanometer இருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். இப்படி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும் இல்லையா? அப்போ வந்து ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அன்சேஞ்சா இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும் பாருங்க. அப்ப இனிஷியலா இருந்த ரெசிஸ்டன்ஸ் G, இப்போ ஃபைனலா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபைனலா ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பேரலா கனெக்ட் பண்ண நான் சொல்லுங்க G into S divided by G plus S. இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க சீரிஸ் டு தி இந்த அரேஞ்ச்மெண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு கேல்வாமீட்டர் G ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S கனெக்ட் பண்ணும்போது பேரலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகுது? உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்குமோ அவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வரும். அப்போ இந்த R வேணும்னா இங்க எல்சிஎம் எடுத்து என்ன வரும் சொல்லுங்க? G plus S எல்சிஎம் எடுத்தா G into G plus S மைனஸ் GS வருது. ஓகேங்களா? இப்போ இந்த G உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. G ஸ்கொயர் பிளஸ் GS மைனஸ் GS டிவைட் பை G பிளஸ் S. G பிளஸ் S வருது. இப்போ இந்த GS கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன வருது பாப்பா? G ஸ்கொயர் பை G பிளஸ் S. ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா G ஸ்கொயர் டிவைட் பை S பிளஸ் G அமௌண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A galvanometer has a coil of resistance 100 volt and gives a full scale deflection for 30 milliampere current. If it is work as a voltmeter of 30 volt range, the resistance required to be added will be dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு galvanometer இருக்கு, அந்த galvanometer resistance 100 ohm இருக்கு. full scale deflection current வரதுன்னா 30 milliampere தேவைப்படுது. ஆனா if it is work as a voltmeter of 30 volt range ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் ரிக்வயர்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. ஒரு கேல்வாமீட்டர் இருக்கு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்க கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இது மொத்த அரேஞ்ச்மெண்ட்டும் சேர்ந்து V வோல்ட் மெஷர் பண்ணுறது. இதுல கரண்ட் வந்து IG கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ V ஈக்குவல் டு IG இன்ட்டு G பிளஸ் ஆர்னு வந்துருது. கரெக்டுங்களா?
இதுல வந்து IG கீழே கொண்டுட்டோம்னா V by IG is equal to G plus R. நமக்கு R தானே வேணும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ R is equal to V by IG minus G. இதுதான் ஃபார்முலா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் R required to convert கேலோமீட்டர் டு வோல்ட் மீட்டர் வந்து இதுதான் ஃபார்முலா. இப்போ வோல்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 30 வோல்ட் சொல்லியிருக்காங்க. கரண்ட் IG கரண்ட் வந்து 30 மில்லி ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு சார் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன பாருங்க, V வந்து 30 டிவைட் பை கரண்ட் IG வந்து 30 மில்லி ஆம்பியர், 30 × 10⁻³ கரெக்ட்டுங்களா? மைனஸ் G போட்டுக்கலாம். G எவ்வளோப்பா 100 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 30 கேன்சல் பண்ணா இந்த 10⁻³ மேலே போயிடும். அப்போ 10⁻+3 ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 1000 வந்துடும். 1000ல நம்ம 100 கழிச்சுக்கணும். 1000ல 100 கழிச்சா என்ன வருது? 900. ஸோ அப்போ வந்து 900 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கேலோமீட்டருக்கு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த கேலோமீட்டர் வோல்ட் மீட்டரா மாறிடும். ரேஞ்ச் வந்து 30 வோல்ட்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A galvanometer having a coil of resistance 60 ohm shows full scale deflection when a current of 1 ampere passes through it. It can be converted into an ammeter to read current up to 5 ampere by என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது கேல்வனோமீட்டர் அம்மீட்டரா மாத்தணும்னா ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? கேல்வனோமீட்டர் பேரலா கனெக்ட் பண்ணணும். அப்போ பேரலல் இருக்கிற ஆப்ஷன் C and D. அப்போ இதர் C and D தான் நம்ம பார்க்கணும். ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னா அப்போ 15 தான் கம்மியா இருக்கு 250 விட அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா அதாவது கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் விட கம்மியா இருக்கும். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 60 தானே, அதோட கம்மியா இருக்கும் 15. அப்படியே டைரக்டா வந்து நம்ம ஆப்ஷன் C எடுத்துக்கலாம். இருந்தாலும் சும்மா சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ வந்து கேல்வனோமீட்டர் இருக்கு, இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றேன் நான். கரெக்டுங்களா? ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன்ப்பா. இப்படி கனெக்ட் பண்றேன். இப்போ கேல்வனோமீட்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் ஐஜின்னு எடுத்துக்கலாம். மெயின் கரண்ட் வந்து ஐன்னு வரணும். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல I மைனஸ் ஐஜின்னு வரணும். இப்போ வந்து நமக்கு ஐஜி வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. மெயின் கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5 ஆம்பியர். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 60 ஓம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டருக்கு பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஷண்ட் போட்டோம்னா கேல்வனோமீட்டருக்கு ஐஜி இன்ட்டு ஜின்னு போட்டுங்க, ஷண்ட்டுக்கு வந்து I மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ எஸ் இக்குவல் என்ன வருது பாருங்க, ஐஜி இன்ட்டு ஜி டிவைட் பை I மைனஸ் ஐஜி. இப்போ ஐஜி எவ்வளவு? 1 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னாங்க? 60 சொல்லியிருக்காங்க. டிவைட் பை டோட்டல் கரண்ட் 5 ஆம்பியர் சொன்னாங்க, மைனஸ் கேல்வனோமீட்டர் கரண்ட் 1. அப்போ 60 டிவைட் பை 5 மைனஸ் 1 என்னப்பா வருது? 4. 60 4 டிவைட் பண்ணா என்னப்பா வருது? 15 ஓம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் connecting parallel to the galvanometer so that it can read up to 5 ampere current அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A galvanometer of resistance 50 ohm is connected to a battery of 3 volt along with the resistance of 2950 ohm in series. A full scale deflection of 30 division is obtained in the galvanometer. In order to reduce this deflection to 20 division, the resistance in series should be dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு நல்லா கவனிங்க. இப்போ இந்த क्वेश्चन என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு, அந்த கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்க, அது 2950 ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, இது 15 சொல்லியிருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணா இங்க பேட்டரி வந்து 3 வோல்ட் வந்து இங்க 3 வோல்ட் வந்து கனெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதே கேல்வனோமீட்டர் 50 ஓம் இருக்கு, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணா சேம் வோல்ட் வராது. ஆனா இங்க எப்படி வரணும்னா இங்க வந்து இங்க என்ன இருக்கு? 30 டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் 30 டிவிஷன்ஸ் ஆப்டைன்டு. இப்போ வந்து எவ்வளவு வரணும்னா 20 டிவிஷன்ஸ் வரணும், அதே வோல்ட் வரும். அப்படி புரிஞ்சு அப்படின்னா இங்க கரண்ட் வந்து நம்ம 30 டிவிஷன்ஸ்னு வச்சுக்கலாம். இங்க கரண்ட் ஐ, இங்க செகண்ட் கேஸ்ல கரண்ட் எவ்வளவு வரணும்னு சொன்னா 20 டிவிஷனுக்கு, அதான் ப்ரொபோர்ஷனல் எழுதுறோம்னு வச்சுங்க. ப்ரொபோர்ஷனல் கரண்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் எழுதிருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, ஐ வந்து 30 டிவிஷன் வருதா, ஐ இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 2950 இன்ட்டு 50 சார் பிளஸ் 50, இது ரெண்டு சீரீஸ்ல இருக்கு. அப்போ 3000 வந்துருது. கரெக்டுங்களா? இது வந்து V கிடைச்சிருக்கு. செகண்ட் கேஸ்ல பாருங்க, செகண்ட் கேஸ்ல V இஸ் ஈக்குவல் கரண்ட் எவ்வளவுப்பா? கரண்ட் வந்து 20 டிவிஷன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து G வந்து 15 வந்துருது, பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் R வந்துருது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து V கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 30 இன்ட்டு 3000 கரெக்டா இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 50 பிளஸ் ஆர்னு வந்துருதுப்பா. இப்போ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், அப்படிதானே இது? ஸோ இந்த 2 இங்க வருது. அப்போ இங்க 9000 இருக்கு, இங்க டிவைட் பை 2 வந்துடும், ஈக்குவல் டு 50 பிளஸ் ஆர்னு இருக்கு. 9000 by 2 எவ்வளோப்பா? 4500 வந்துருமா? 4500 ஈக்குவல் டு 50 பிளஸ் ஆர்னு வந்துருது. இப்போ 50 செப்பரேட் பண்ணிருங்க. அப்போ 4000
450 ohm. So அப்போ வந்து 2950 ohm கனெக்ட் பண்ணும்போது 30 டிவிஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா இப்போ வந்து 20 டிவிஷன் டிஃப்ளெக்ஷன் காட்டணும்னா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும்? 4450 ohm ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் டு தி கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. The resistance of an ammeter is 13 ohm and its scale is graduated for a current up to 100 ampere. After an additional shunt has been connected to this ammeter, it becomes possible to measure currents up to 750 amperes by this meter. The value of shunt resistance is dashed கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அம்மீட்டர் இருக்கு, அதனுடைய ரேஞ்ச் வந்து 100 ஆம்பியர் இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம 750 ஆம்பியர் ரேஞ்சா மாத்தணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற அம்மீட்டரை வந்து நம்ம கேல்வனோமீட்டர் மாதிரி அசியூம் பண்ணிப்போம். அந்த கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 13 வச்சுங்க, அந்த கேல்வனோமீட்டர் கரண்ட் வந்து 100 ஆம்பியர்னு வச்சுங்க. இப்போ நியூவா நமக்கு தேவையான கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கிட்டு இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இனிஷியலா கேல்வனோமீட்டர் இருந்துச்சு, அதுக்கு வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றோம். இது ஃபார்முலா நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? கேல்வனோமீட்டர்ல ஐஜி கரண்ட் பாஸ் ஆகும். இந்த ஷண்ட் எஸ்ன்னு எடுத்துட்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ன்னு எடுத்துட்டு இந்த ஷண்ட்ல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும்னா ஐ மைனஸ் ஐஜின்னு உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் கூட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஷண்ட் படினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர் வந்து IG into G is equal to இங்க potential difference across shunt என்ன வரும்னு சொல்லுங்க? I minus IG into S. IG எவ்வளவுப்பா? கரண்ட் வந்து 100 ஆம்பியர், ஃபர்ஸ்ட் கேஸ்ல 100 ஆம்பியர் into galvanometer resistance எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க 13. So 13 is equal to I எவ்வளவு சொல்லுங்க? 750. 750 minus இது IG வந்து 100 போட்டு into S. இப்போ வந்து இது 100 into 13 is equal to 750 minus 100 650 வருதா? into S. இந்த 13 650 அடிச்சா 50 வரும்பா. 50யும் 100 அடிச்சா 2 வருதுப்பா. அப்போ ஷண்ட் ரெக்வயர்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 ஓம். அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து 2 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. Galvanometer of 50 ohm resistance has 25 divisions. A current of 4 into 10 power minus 4 ampere gives a deflection of 1 division. To convert this galvanometer into a voltmeter having a range of 25 volts, it should be connected with the resistance of dash ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணாதான் நம்ம வோல்ட்மீட்டரா மாற்ற முடியும். அது ஓகேங்களா? இப்போ வந்து கேல்வனோமீட்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐஜி கரண்ட். அப்போ V இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? ஐஜி இன்ட்டு ஜி பிளஸ் ஆர் அப்படின்னு நம்ம பொட்டன்ஷியல் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 into 10 power minus 4 கரண்ட் ரிக்வயர்டு ஃபார் 1 டிவிஷன் சொல்றாங்க. ஆனா கேல்வனோமீட்டர்ல 25 டிவிஷன் இருக்கு. அப்படின்னா கேல்வனோமீட்டர் கரண்ட் வந்து அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா கரண்ட் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் தான் கேல்வனோமீட்டர் கரண்ட். அப்போ ஒரு டிவிஷனுக்கு 4 into 10 power minus 4 எடுத்தோம்னா 25 டிவிஷனுக்கு எவ்வளவு வரும்? into 25 போடும். அப்போ 4 into 25 எவ்வளவு? 100. 100 into 10 power minus 4 போட்டோம்னா 10 power minus 2 ஆம்பியர் வந்து கேல்வனோமீட்டர் கரண்ட். இப்போ இது என்ன வோல்ட் என்ன ரேஞ்சா மாத்தணும்? 25 வோல்ட்டா மாத்தணும். அப்போ வோல்ட் வந்து 25 போட்டுங்க, கரண்ட் வந்து 10 power minus 2 போட்டுங்க. இந்த G வந்து G galvanometer resistance 50 ohm கொடுத்திருக்காங்க. சோ 50 plus R னு போட்டுக்கங்க. இப்போ 10 power minus 2 இந்த பக்கம் வந்துனா 10 power plus 2 ஆயிரும். அப்போ 2500 வந்துட்டு is equal to 50 plus R னு வந்துருது. அப்போ R is equal என்ன வரும் சொல்லுங்க? இந்த 50 இந்த பக்கம் வந்துருச்சுனா 2500 ல இருந்து 50 போச்சுனா 2450 ohm. அப்போ 2450 ohm வந்து எப்படி கனெக்ட் பண்ணனும்? நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணனும். அப்போ 2450 ohm resistance should be connected in series. கரெக்ட்டுங்களா? அப்ப 80 क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட்டான ஆப்ஷன் பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. To convert galvanometer into voltmeter, one should connect. இது ஈஸியஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. ஒரு galvanometer வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வெச்சீங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கனெக்ட் மெஷர் பண்றது தான் ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்றோம். இந்த வோல்ட்மீட்டர் தான் எப்படி இருக்கும்னா ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கும், அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்படிதானே பாது? இந்த வோல்ட்மீட்டர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆகிற கரண்ட்டை வந்து டிரா பண்ணிடக்கூடாது. அப்படின்னா வோல்ட்மீட்டர் வழியா கரண்ட் வந்து ரொம்ப கம்மியான கரண்ட் இருக்கும். அப்படின்னா வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஐ ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் சீரிஸ் டு தி கேல்வனோமீட்டர். அதாவது வோல்ட்மீட்டர் எப்படி கிடைக்குதுன்னா ஒரு கேல்வனோமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா நமக்கு வோல்ட்மீட்டரா மாறிடும். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் connected series to the galvanometer so that galvanometer can be converted into voltmeter. Next question பாருங்கப்பா.
A galvanometer having a resistance of 9 ohm is shunted by a wire of resistance 2 ohm. If the total current is 1 ampere, the part of it passing through the shunt will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது galvanometer resistance எவ்வளவு இருக்கு? 9 ohm இருக்கு. 2 ohm resistance shunt பண்ணிருக்கோம். Total current 1 ampere இருக்குன்னா how much part of the current passes through the shunt னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா நல்ல கவனிங்க. கேல்வனோமீட்டர் இருக்கு, அடுத்து வந்து ஷண்ட் இருக்கு. இது ரெண்டுமே பேரலல் கனெக்ட் பண்றோம். ஓகே, அப்படி தானே இது? இப்போ இது மெயின் கரண்ட் வந்து 1 ஆம்பியர். இப்போ ஷண்ட்ல பாஸ் ஆகுது ஐ அஸ்யூம் பண்ணோம்னா கேல்வனோமீட்டர்ல பாஸ் ஆகுது 1 மைனஸ் ஐ. அப்போ 1 மைனஸ் ஐ இன்டு கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் கேல்வனோமீட்டர். தட் இஸ் ஈக்குவல் கரண்ட் இன் தி ஷண்ட் இன்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஷண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஷண்ட். அப்போ இது ரெண்டுமே பேரலல் இருந்தால பொட்டன்ஷியல் சேம் போட்டு. இப்போ 1 மைனஸ் ஐ இன்டு கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 9 கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் ஐ இன்டு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க 9 இன்டு 1 9 மைனஸ் 9 இன்டு ஐ 9i இஸ் ஈக்குவல் டு 2i அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 9i இந்த பக்கம் வந்து என்ன போகுது? 11i. 11i இஸ் ஈக்குவல் டு 9. கரெக்டா? அப்போ i இஸ் ஈக்குவல் என்ன போகிறது? 9/11. அப்போ 9/11 என்ன வரணும் ஆன்சர் சொல்லுங்க. 9/11 வந்து கிட்டத்தட்ட நியர் டு 1. அப்போ நியர் டு 1 இருக்கிற ஆப்ஷன் எதுப்பா? அப்போ ஆன்சர் எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி. கரெக்டுங்களா? சோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. To convert a galvanometer into an ammeter, one needs to connect a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது galvanometer இப்போ அம்மீட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் இருக்கா மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டர் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்யூட்ல இருக்க கரண்ட் மாறக்கூடாதுன்னா அந்த அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாதான் என்ன ஆகும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறாது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அம்மீட்டர் ஷுட் பி லோ. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி அம்மீட்டர் லோவா இருக்கணும்னா அப்போ ஒரு கேல்வனோமீட்டருக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை பேரலல்ல கனெக்ட் பண்ணுவோம். பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். அப்போ a low resistance is connected parallel to the galvanometer so that it can be converted into ammeter. So அப்போ என்ன ஆன்சர் வருது? Low resistance connected parallel to galvanometer so that galvanometer can be converted into ammeter அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம்.